ஹாய், வணக்கம். இன்னைக்கு என்ன பேய் கதை சொல்ல போகிறேன்னா, ஒரு அக்கா மாசமாக இருக்காங்க. அவங்க மாசமாக இருக்க டைம் அவங்களுக்கு வயிறு பெருசாகுது பெருசாகுது. பட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பல வருஷமாகவே குழந்தைன்னு ஒன்று இல்லை. ரொம்ப அவங்க லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் பண்ணி ஓகேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆகியுமே அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை. பட் அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணாத நாட்கள் இல்லை. ஒரு மந்திரவாதி கிட்ட போயிட்டு இப்படி சொல்கிறாங்க, எனக்கு குழந்தையே கிடையாது, 5 வருஷமாக நானும் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறேன், பட் குழந்தையே கிடையில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 5 வருஷமாக குழந்தையே இல்லை. நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ செக் பண்ணி பார்த்துட்டோம், கோயிலுக்கெல்லாம் போய் பார்த்துட்டோம், பட் எங்களுக்கு இப்போ வர குழந்தையே உண்டாகலை. இதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள், பரிகாரம். ஓகே, அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு ஒன்று இருக்குது, ஆனால் அதை நீங்கள் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரில. யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லக்கூடாது, இதை நீங்கள் மனசுக்குள்ளே ரகசியமாக தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நீங்கள் எனக்கு குழந்த வந்தால் போதும், அதாவது நான் மாசமானா போதும், நீங்கள் சொல்கிறத நான் யாருக்கிட்டேயுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு, ஓகே நீங்கள் என்னை நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. நைட்டு 12 மணிக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம், அதுவும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் தான் நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த மந்திரவாதி சொல்லிட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் ஹஸ்பண்டு தூங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியாமல் நைஸாக எந்திரிச்சு கிளம்பி போய் அந்த மந்திரவாதியை போய் பார்க்க போகிறாங்க. போய் பார்த்ததுக்கு அவங்கள மேலேருந்து கீழ் தலையிலேருந்து கால் வர அவங்களுக்கு ஏதோ மந்திரம்லாம் பண்ணிட்டு, நீ இந்தா ஒரு பொடி மாதிரி இருக்கும், அதை கொடுத்து இந்தா, இதை நீ டெய்லி பாலில் கலந்து குடிச்சிட்டு வா, ஒரு வாரத்துலேயே கண்டிப்பாக நீ உனக்கு ரிசல்ட்டு தெரியும், கண்டிப்பாக உன் வயிற்றில் ஒரு கரு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு அதை அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் கலந்து 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 அதுவும் அவர் என்ன சொல்லிட்டான்னா, அந்த மந்திரவாதி, நீ நைட்டில் தான் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் அதை விடாமல் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் கலந்து கலந்து குடிச்சிருக்காங்க. குடிச்சு அதே மாதிரி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணலான்ட்டு போயிருக்காங்க. பரவாயில்ல, இந்த நிமிஷம் இந்த டைம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் இவங்க அம்மாவுக்கு. ஆனால் பட் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாதுல்ல, இவ இப்படி ஒரு அந்த மந்திரவாதி கொடுத்த ஒரு மருந்தை சாப்பிட்டுட்டு தான் இப்படி ஆச்சுங்கிறது அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாது. ஆனால் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அன்றைக்கி நைட்டே போயிட்டு அந்த மந்திரவாதிகிட்ட பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு, ஓகே அந்த குழந்தைய பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் இந்த விஷயத்தை இப்படி தான் ஆச்சு, நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, இப்படி தான் குழந்தை உண்டாச்சுன்னு சொல்லிட்டு நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, அது வளருது. பட் செக்கப் போகும்போது 3 மாதம் வரை நல்லா தான் இருந்துச்சு. 4வது மாதம் 5வது மாதம்லாம் அது குழந்த மாதிரியே இல்லை. இது என்னடா பேபினா ஒரு நார்மலாக இருக்கும், இது என்னடா ஏதோ வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு டாக்டர் ஸ்கேனில் பார்த்துட்டு இன்னொரு டைம் நல்லா ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததுல குழந்தை வித்தியாசமாக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு குழந்தை மாதிரியே இல்லை. என்னடா இது, குழந்தை என்னடா இவ்வளோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஓகே, நீங்கள் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நீங்கள் ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க, இது ஏதோ குழந்தை மாதிரியே இல்லை, வேறு ஏதோ ஒரு உயிரின மாதிரி இருக்குது, நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விடவும், சரி ஓகேன்னு சொல்லிட்டு, ஆனால் அப்போ அவளுக்கு மனசுக்குள்ளே பயம் வருது. மேபி அவர் பண்ணனால வேறு ஏதோ ஒன்று தான் நம்ம வயிற்றுக்குள்ளே வளருதோ, நமக்கு உண்மையாலே இது குழந்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவளுக்கு சந்தேகம் வருது. சந்தேகம் வரவும் அவள் போயிட்டு உடனே அன்றைக்கி நைட்டே அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் அந்த மந்திரவாதியை பார்த்து மீட் பண்ணி கேட்குறா. இல்லை, நான் போயிட்டு இன்னைக்கு செக் பண்ணி பார்த்தேன், அவங்க சொல்கிறாங்க குழந்த மாதிரியே இல்லை அப்படின்னு. நீங்கள் எனக்கு உண்மையிலே வயிற்றுல என்ன தான் இருக்குது, குழந்தை தான் கொடுத்தீங்களா இல்லை வேறு ஏதாவது கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்டுக்கா. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு என்ன தேவை, குழந்தை தானே தேவை, நீ என்ன சொன்ன, எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு தானே சொன்னேன்,
உனக்கு குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும், குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லவும் அவள் ஒரே குழப்பத்தோடையே சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. அடுத்த நாள் வந்து அவங்க ஹஸ்பண்டும் பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க. இது வந்து குழந்த மாதிரியே இல்லை, இதை நீங்கள் கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கேட்கும்போது, இல்லை இல்லை இது என்னோட குழந்தை, நான் கலைக்க மாட்டேன், என்னன்னாலும் பரவாயில்ல, நான் வந்து குழந்தைய எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டு சரி இவ பிடிச்ச புடியில் இருக்கா, அவள் வந்து பேச்சு கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரவும் நாட்கள் போக போக, அதாவது 5 மாதத்துலேருந்து 6 மாதம் போகும்போது அவங்க ரொம்ப சீக்காயிட்டாங்க. ரொம்ப அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்ப என்ன சொல்கிறது, எந்திரிச்சு நடக்க கூட முடியாத அளவுக்கு ஆயிட்டாங்க. எந்திரிச்சு முடியாமல் ரொம்ப அவங்களால நடக்க கூட முடியல. சுத்தமாக வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. என்ன திடீர்னு நாட்கள் போக போக இவளுக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளை உடனே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் காட்டவும், வயிற்றில் வளர்றது குழந்தையே கிடையாது, குழந்தை மாதிரி வேற ஏதோ ஒரு உருவம் தான் இருக்குது, நீங்கள் அந்த குழந்தைய வயிற்றுலேருந்து எடுத்தால் தான் உங்கள் ஒய்ஃப் உயிர் தப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே நீங்கள் பண்ணிடுங்க, அந்த குழந்தை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது அந்த குழந்தையே பார்க்க அவ்வளோ கொடூரமாக, அப்படியே அதோட கண்ணெல்லாம் அவ்வளோ பெருசாக, வாய் ஒரு மாதிரி கிழிஞ்சு போன மாதிரி, அது வந்து ஒரு உயிர் மாதிரியே இல்லை, அதாவது ஒரு மனுஷனோட குழந்தை மாதிரியே இல்லை, இப்போ ஏதோ ஒரு சாத்தானோட குழந்தை மாதிரி இருந்திருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்துட்டு இது என்ன இப்படி இருக்குங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லவும், அவர் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் கேட்குறாங்க, நீ என்ன பண்ண, ஏன் இப்படி வந்து நமக்கு குழந்தை பிறந்துச்சு, நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது அவன் நடந்த எல்லாத்தையும் சொல்லவும், அவள் போய் மந்திரவாதிகிட்ட போய் கேட்கவும், அவன் சரியான என்ன சொல்கிறது, அவனே ஒரு மந்திரவாதின்னு தெரியுது, அப்போ அவன் இந்த மாதிரி தானே பண்ணுவான், இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை வந்து ரொம்ப சத்தம் போட்டு அவள் உயிரே போகிற அளவுக்கு போயிட்டு இப்போ தான் உயிர் தப்பிச்சு வந்து அந்த மந்திரவாதி வந்துட்டு இன்னும் இவ்வளோ கேவலமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு கேஸை கொடுத்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னோடனே அவங்களுக்கு சரியான கோவம் வந்துட்டு அந்த மந்திரவாதியை பார்க்கலான்னு சொல்லி போகும்போது அவங்க அந்த மந்திரவாதியே இல்லைங்க. ஸோ அந்த மந்திரவாதி பேயாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் அவங்க ஒய்ஃபுக்கே புத்தி வந்துச்சு, நம்ம வந்து தப்பான ஒரு இதில் போகிறோம், அப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் சில வருஷங்கள் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு நார்மலாகவே அவங்களுக்கே பேபி உண்டாகி இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நமக்கு ஒன்று கிடைக்கலன்னா நம்ம அதுக்காக வெயிட் தான் பண்ணணுமே தவிர குறுக்கு வழியில் போய் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணால் அவங்க உயிருக்கு தான் ஆபத்து வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.